ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போனால் பால்குடம் வந்து ஊர்வலமாக எப்படி போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இருக்கிற இடத்துக்கு போயாச்சு. இவங்க தான் மாமா பொண்ணு. சரியான ராவடி 2 பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, லோஷினி தர்ஷினி. அங்கே போயிட்டு எல்லாம் பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாமிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் தட்டில் எடுத்து வச்சுட்டு தேவையான பொருள்லாம் எல்லாம் ஒவ்வொன்றும் ரெடி பண்ணி பூஜைக்கெல்லாம் ஃபோட்டோ போட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. விளக்கு பொருத்திட்டு இருந்தாங்க. விளக்கு பொருத்தினதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வொன்றும் நடந்துச்சு. எல்லாமே தேவையானதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பம்பை ரெடி பண்ணாங்க. அப்புறம் பம்பை வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க, அது சாமி அழைக்கிறதுக்காக. அங்கே ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்பயுமே பம்பை அடிச்சிட்டு இருந்தால் எங்கள் அத்தைக்கு தான் சாமி வரும். அப்போ என்னென்னா அக்கா வந்துட்டு எங்கள் மம்மிக்கு வந்துட்டு சாமி வந்துடுச்சு. மம்மிக்கு வரும், ஆனால் பின்னாடி ஒரு கோயிலுக்கு போனால் அந்த சாமிக்கிட்ட தான் வரும். ஆனால் இங்கே உள்ளாரையே ஆடிட்டாங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ணல, ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. அப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அப்புறமேட்டு பட்டாசு வெடிச்சிட்டு ஓகே பூஜைக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு கோவிலில் தேவையான பொருள்லாம் கொடுத்துட்டு திருப்பி கிணத்து மூட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் அங்கே இருந்துட்டு அப்புறம் கிணத்து மூட்டில் எல்லாம் பூஜைக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் சந்தனம் கிளக்கி சாமிக்கு கீழே பூஜை போட்டு பால் ஒரு சொந்த கிணத்துல ஊற்றிட்டு அதில் தீர்த்தம் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் எல்லா பால் கொடுத்தையும் அழைச்சாங்க. கொஞ்சம் தூரம் என்னையே பால் கொட்டு எடுக்க சொல்லிட்டாங்க. பார்க்கவே இல்லை, எங்கள் அம்மா தான். அப்புறமேட்டு திரும்ப நீங்களே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். தம்பிக்கு அண்ணாக்கு எல்லாம் வச்சு அழைச்சாங்க சாமி வர்றதுக்காக வச்சு. எல்லாம் வேறு எங்கெல்லாம் சரியான சாமி அண்ணாங்க. இவங்களை அழைச்சிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம். அப்பப்போ வர மாதிரி இருந்துச்சு, அப்புறமேட்டு ஒரு செகண்டில் மாறிடுச்சு. அப்புறம் ரொம்ப அழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க தான் நம்ம வீட்டு வாண்டு யுவஸ்ரீயும் ஜஸ்விதாவும். பால்குடம் எடுக்கிறேன்னு தான் பேர், ஆனால் மம்மி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. பால்குடம் வந்து இறங்கியாச்சு. அப்புறம் பால்குடம் உள்ளே கொடுத்தாச்சு. வெயிட் பண்ண சொன்னாங்க. உள்ள பூஜைக்காக எல்லாம் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சாமி. எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். சரின்னு எல்லாம் ஃபோனில் எல்லாம் நோண்டிகிட்ருக்காங்க. சாமி அலங்காரம் முடிஞ்சதும் சாமி கும்பிட்டோம். எல்லோரும் சாமி கொடுத்துட்டு தேங்காய் பழம் தட்டுலாம் வாங்கிட்டு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கிளம்பிட்டோம் கோயிலேருந்து. ஃபைனலி பால்குடம் திருவிழா முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோ என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி